ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏவோட தமிழோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸோட ஆன்சருக்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கணும், நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லை நம்ம சேனல் பேஜில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஜிஎஸ் பார்த்த மாதிரியே கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 120வது கொஸ்டின். வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நைந்து. ஓகேங்களா. அடுத்து படி எனும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. படிப்பேன். ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, மீ வான். இதான் கரெக்டு. அடுத்து வந்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழியிலேயே. பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். ஆப்ஷன் டி 4321. அடுத்து பாருங்கள், குமரி கண்ட நோய்க்கு குமரிகேடு. இத்தொடரில் குமரி என்ற மூலிகை எதை குறிக்கிறது கேட்டிருக்காங்க. கற்றாழை. இது வந்து ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருந்தாங்க. இது வந்து பழைய தமிழ் புக்கில் இருக்குது. இந்த சாப்டர்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து புற்றுநோய் மருத்துவத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. மூலூர் ராமாஜாமையா வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஸோ வந்து முத்துலட்சுமி ரெட்டியும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து துணை நின்றாங்க. பட் வந்து மூலூர் ராமாஜாமையா தான் இங்கே நீங்கள் போடணும், ஏன்னா வந்து புற்றுநோய் மருத்துவம் இருக்கிறனால. ஸோ வந்து அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4123. அடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்று பெயர் எந்த ஊருக்கு வழங்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மதுரைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது எனும் தடை விதிக்கப்பட்டவர் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கா பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவேற்றது. யாரோட உதவியால் நிறைவேற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்துல் காசிம். ஓகேங்களா. அபுல் காசிம். ஆப்ஷன் டி. அடுத்து 2 அடிகளை கொண்டு டேஸால் தொடுக்கப்படுவது செய்யுளே கன்னி ஆகும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, எதுகையால் தொடுக்கப்படுவதே கன்னி ஆகும். அடுத்த கொஸ்டின் மேட்ச் பாருங்கள். 111வது கொஸ்டின். விசும்பு அப்படின்னா வானம். அடுத்து துளை அப்படின்னா துளாய்க்கோள். ஓகேங்களா. துளாய் அப்படின்னா துளாய்க்கோள். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் ஏ 45231. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள், கீர்த்தனை டேஸ் வகையில் ஒன்று கேட்டிருக்காங்க. கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. ஆப்ஷன் டி. நான் சீன் மார்க் பண்ணியிருக்கேன், பட் வந்து தவறானது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. 112வது கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் ஆப்ஷன் பி, தேமாங்கனி புலிமாங்கனி. சரிங்களா. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு ஆப்ஷன் பி, தேமாங்கனி புலிமாங்கனி. அடுத்து பாருங்கள், ஒரு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வெண்மை என்பது வண்ணப்பண்பு பெயர். ஓகேங்களா. அடுத்து வஞ்சி விருத்தம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் வஞ்சி விருத்தம். அடுத்து 116வது கொஸ்டின். இயல். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸியாக எழுதியிருக்கலாம். இயல் என்பது உயிர் முதல் மெய்யீற்று. புதிது என்பது மெய் முதல் உயிரீற்று. ஆணி என்பது உயிர் முதல் உயிரீற்று. வரம் என்பது உயிர் முதல் மெய்யீற்று. ஆப்ஷன் ஏ 2413. ஓகேங்களா. அடுத்து 117வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் டேரக்டான கொஸ்டின் தான், தேவநேய பாவாணர் அவர்கள். அடுத்து உவே சுவாமிநாதர் அவர்கள் தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் வந்து வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் என்னும் இதழ். 18 ஆப்ஷன் டி. அடுத்து 19 பாருங்கள், நமது தமிழ் கட்டுரையில் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழினாலே நம்ம கண்ணை மூட்டி யார் பேர் போட போகிறோம்னா பரிதிமார் கலைஞர் பேர் தான். ஆப்ஷன் டி 19. அடுத்து 20 பாருங்கள், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. அடுத்து 121, வெண்குடை என்பது வெண்மை கூட்டல் குடை பண்புத்தொகை. அடுத்து திரிகடுகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லாதனார். 122 ஆப்ஷன் சி. அடுத்து சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன். ஆப்ஷன் பி. அடுத்து அனகன் என்னும் சொல் யாரை குறிப்பிடுவதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ராமன் அவர்களை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா. 124 ஆப்ஷன் பி, ராமன். ஸோ வந்து அடுத்து வந்து 125, நிலம்போல் தொடர்ந்தான் எவ்வகை உவமைன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வினை உவமை. அடுத்து பாருங்கள், பின்வரும் உவமையில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். எடுப்பால் கைப்பிள்ளைனா ஆப்ஷன் சி. அடுத்து 27வது கொஸ்டின். 127வது கொஸ்டின். அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிங்க கேட்டிருக்காங்க. இது வந்து பிறவினை வாக்கியம். பிகாஸ் வந்து விபி செய்வை பண்ணு இதெல்லாம் அந்த சொல்லலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிறவினை வாக்கியம். இங்கே வந்து வி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து 28வது கொஸ்டின் வந்து ஆங்கில சொல்லை நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ரெனைன்சஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஓகேங்களா. அடுத்து எந்த பழமொழி வந்து தவறான நிலையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கல்லில் நார் உழித்தல் அப்படின்னா அதுக்கான சரியான இது பார்த்திங்கன்னா இயலாத செயல். ஸோ வந்து இது ஆராய்ந்து பாராமல் இருக்குது. ஸோ இது தவறு. அப்போ 129 எது தவறுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்து வந்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி, கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகின்றது. மலைப்பகுதியில் மலைப்பயிருக்கு நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றது. ஸோ வந்து எல்லா இடத்துலையும் இப்போ போட்டிங்கன்னா விளைஞ்சு. 130வது ஆப்ஷன் டி.
அடுத்து வந்து இது வந்து ஒரு தவறான கொஸ்டின் சொல்ல முடியாது. கொஞ்சம் டவுட் தான். இது வந்து ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் டி ரெண்டுமே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது என்னென்னு நம்ம வந்து ஆன்சருக்கு வந்ததை பார்க்கணும். ஸோ இது வந்து டவுட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தெம்மாங்கு இதை பிரித்தெழுதுக்கு வந்து தென் கூட்டல் மான்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு இது கேட்டிருக்காங்க 133. இது வந்து யார் சொன்னார்? அடுத்து எல்லிலும் தைலம் போல எங்கும் நிறைப்பொருளை இந்த தொடர் வந்து யார் சொல்லியிருக்காருன்னா இடைக்காட்டு சித்தர் என்று சொல்லியிருப்பார். ஓகேங்களா. 33 ஆப்ஷன் பி. 34 திருப்பல்லாண்டை பாடியவர் பெரிய ஆழ்வார். 35 தருமர் அப்பர் வாகீசர் எனும் பெயரை கொண்ட சைவ அடிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க? திருநாவுக்கரசர் அவர்கள். அடுத்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? தமிழ் 3000 திருமந்திரம். அதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். 137 இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி. இந்த மாதிரி தம்பி ப்ளஸ் வந்து பொங்கல் திருநாள் தான் கீவேர்டு. ஓகேங்களா. பொங்கலுக்கு வந்து தம்பி கடிதம் எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. ஸோ வந்து இதை வச்சு ஈஸியாக எழுதலாம். அண்ணா பற்றியே தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்டுதான் நினைக்கிறேன். ஸோ வந்து வெறும் நீங்கள் எல்லா ஆப்ஷனும் அண்ணா பார்த்தீங்கன்னா கண்ணை போட்டு அண்ணா போட்டிருந்தாவே 4 கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் அண்ணாவை தான் ஆன்சர் வச்சுருந்தாங்க. அடுத்து ஈரோடு தமிழ் நண்பன். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டேரக்டர் கொஸ்டின் தான். செந்நிறியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். அடுத்து பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க? கவிஞர் வாணிதாசன் அவர்கள். சரிங்களா. முடியரசன் போட்டிருப்பீங்க, பட் வந்து வாணிதாசன் தான் கரெக்டு. சரிங்களா. அடுத்து அகர வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. 140 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்து 141 பார்த்தீங்கன்னா வினையச்சம் கண்டறிக. இதோட கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வினையச்சத்தை கண்டறிக. எது வினையச்சம் கேட்டிருக்காங்க? வினையச்சம் ஓடி ஈ அதெல்லாம் வந்து ஈயில் முடியாததில் வினையச்சம். சரிங்களா. ஸோ எதுவுமே ஈல முடியல. ஓடி ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 42 பாருங்கள், வா அப்படின்னா வந்தான் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வினைமுற்று சொல் கேட்டிருக்காங்க. 142வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நான் கொஞ்சம் வேகமாக போகிற காரணம் என்னென்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆன்சர் பார்க்குறது ஆர்வமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் உங்களுக்கு தனியாக போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ வந்து ஆன்சர் பார்க்குறது ஆர்வமாக இருக்கும். ஸோ வந்து குயிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் கொடுத்துட்றேன். 143 பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க? நா. பிச்சமூர்த்தி. ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், 144 வந்து காந்திய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச நாமக்கல் கவிஞர் அவர் தான். அப்புறம் ஊமை கவிஞர் அவங்க வந்து சோரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. இது வந்து 2143 ஆன்சர் பார்த்தீங்கன்னா. அடுத்து பிசிராந்தையர் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். இது ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்கள், மறுபடியும் அண்ணா பற்றி இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கு பாருங்கள். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தகச்சாலைக்கே தர வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். சரிங்களா. அடுத்து யாழின் வகைகள் எத்தனை கேட்டிருக்காங்க? 4 வகைப்படும். யாழ் வந்து 4 வகைப்படும். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து 140 பாருங்கள், சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு கொஸ்டின். சிலப்பதிகாரத்துலேருந்து அடி பார்த்தீங்கன்னா கண்ணகன் வந்து கண்ணகி வந்து கோவலனோட வருவாங்க. அப்போ வந்து அந்த கொடி வந்து பாண்டியாட்டர் கொடி வந்து கண்ணகி கோவலன் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி மறித்து கை காட்டுவோம். ஸோ வந்து கொடி வந்து எப்படியும் மறித்து கை காட்டாது. ஸோ வந்து இது வந்து தற்குறிப்பேற்றணி. ஒரு 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 இயல்பாக நிகழும் செயலை வந்து அதன் குறிப்பை ஏற்றி அதாவது புலவர் வந்து அதோட இதை வந்து ஏற்றி சொல்கிறது வந்து தற்குறிப்பேற்றணி சொல்லுவாங்க. இது ஆப்ஷன் சி. 149 ஆப்ஷன் சி. 150 பார்த்தீங்கன்னா உமரப்புறவில் எழுதிய வேறு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்து 151 பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்து 152 மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா என்ன என்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மாணவர்கள் வந்து யார் கேட்பா? ஆசிரியர் கேட்பா. ஸோ வந்து ஐய வினா வந்து நிறைய பேர் நினச்சிங்க, பட் ஐய வினா கிடையாது. கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடை வினா. பிகாஸ் வந்து மாணவர்கள்ட்ட வந்து ஆசிரியர் வந்து கொடுக்குறக்காக தான் கேட்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து சீருடை வச்சுருப்பாங்க. ஸோ கொடுக்குறக்காக கேட்பாங்க. ஐய வினா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் உன்னுடையதா, கமலாவுடையதா, இல்லை லீலாவுடையதா, இந்த மாதிரி ஒரு ஐயமாக ஒரு சந்தேகமாக கேட்காத ஐயவினா வரும். இது வந்து கொடை வினா. சரிங்களா. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைகள். பரிவர்த்தினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆப்ஷன் இது வந்து கரெக்டான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஓகேங்களா. அடுத்து உணர்ந்தினன். இதை வந்து என்னன்னு கேட்டால் தன்மை ஒருமை வினைமுற்று. ஆப்ஷன் சி. அடுத்து 155 முல்லைப்பாட்டு நம்மளுக்கு தெரியும், நெஞ்சாற்றுப்படை. ஸோ அதை வச்சு ஈஸியாக போடலாம். ஆப்ஷன் பி. 4321. அடுத்து 56 பாருங்கள், தமிழ் தூதர் யார் பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து
நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பன்மொழி புலவர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்பாதுரையார் ப்ளஸ் வந்து சொல்லின் செல்வர் ராப்பி சேதுபதி. இது 2 தெரிஞ்சால் போதும் 2 3 இது ஒன்று தான் முடியுது. 4 1 2 3 ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து படிக்கும்போது ஏதோ ஒரு புக்கில் படித்த ஞாபகம். ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொழில் தம் உரையை குறிப்பிட்டவர் யாருங்க இருக்க? மயிலைநாதர் அவர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 58. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிக பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றது என்று யார் கூறினார்? எதை பற்றி கூற கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அனதரக நாற்குறிப்பை பற்றி வந்து உவே சுவாமிநாதர் அவர்கள் வந்து கூறியிருப்பாங்க இதை பற்றி. ஓகேங்களா? அடுத்து ஜெயகாந்தன் அவர்கள் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. சாரி, குருபீடம், அறம், யுகசக்தி, புதிய வரப்பு. அவர் எழுதாத சிறுகதைன்னு பார்த்தீங்கன்னா அறம், ஆப்ஷன் பி. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை. ஓகேங்களா? அடுத்து ஒழுகல் அப்படின்னா அழுத்தல், அம்மை, இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதி. ஓகேங்களா? 61 ஏ. அடுத்து ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதோட கடைசியை மீதி என்ன வழியில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 62 ஆப்ஷன் ஏ. 63 பாருங்கள். காரியை கற்று கவி பாடுவதில் பேரிகை கெட்டு பிழைப்பதை மேல் சொல்லியிருக்காங்க. இது எதை உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க. கவிதை எழுது அரிது. சரிங்களா? இதான் கரெக்டான ஆன்சர். 64 பாருங்கள். ஆகு பெயர் பயன்படாத பழமொழியை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி. ஓகேங்களா? எது பார்த்தீங்கன்னா 64 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நாளும் கிழமையும் நாளிகேரத்துக்கு இல்லை. அடுத்து நமக்கு தெரிஞ்சது தான் என்ன 13 வருது. ஸோ வந்து இது வந்து பொழிப்பு மோனை. ஓகேங்களா? 65 ஆப்ஷன் சி. 66 பாருங்கள். மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்கள். 66 சி. 67 பாருங்கள். இது வந்து கரெக்டு தான். நம்ம டி தான் மேக்ஸிமம் வரும். நிறைய பேர் பின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்து டி தான் கரெக்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ இது டவுட்டுன்னு வச்சுக்கலாம். ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 67வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி தான் இப்போதைக்கு கரெக்டு. பட் வந்து இது வரைக்கும் தமிழில் வந்து நம்ம 2 டவுட் தான் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும். சரிங்களா? அது 2 வந்து நம்ம ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஒரு கிளியராக ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். 68வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 சங்க இலக்கியத்தில் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2 உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். சரிங்களா? கூற்று 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழிகளிலும் உள்ளன. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கூற்று 1 2 சரி, 3 வந்து தவறு. சரிங்களா? 69 மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவையாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. 3 வகை. எத்தனை வகைன்னு பெற்றிருக்காங்கன்னா 3 நடை. எத்தனை நடை? 3 நடை. 70 பாருங்கள். தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எத்தனையாவது தலைமுறை கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறை. அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மயிலாட்டம். அடுத்து ஒளிமரபு மாறி இது வந்து ஆப்ஷன் சி. மாறி அப்படின்னா மலை, மாறி பெரிய போட்டிங்கன்னா அது வேறுன்னு என்று அழைக்கப்படுது. அடுத்து அதே மாதிரி ஒளி வேறுபாடு தான். அலை அப்படின்னா புற்று. இதை தெரியும் நமக்கு. அலைனா புற்றுன்னு தெரியும். ஸோ வந்து ஆப்ஷன் சி. 3 2 4 1. அடுத்து டெலிகேட், அந்த ஆங்கில சொல்லுக்கான தகவல் சொல்லுதான். டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஓகேங்களா? அடுத்து இரட்டுள்ள மொழிதலின் வேறு பெயர் ஈசன் கொஸ்டின் ஸ்லேடை. மனோன்மணியத்தின் வரும் கிளைக்கதை எதுனா சிவகாமியின் சரிதம். சபதம்னு போட்டக்கூடாது, சரிதம். அடுத்து பாருங்கள் 77 ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு. அதாவது ரகசிய வழி என்னும் சுந்தரனார் வந்து மனோன்மணியத்தை எந்த ஆண்டு எழுதிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1891 ஆப்ஷன் ஏ. 78 பாருங்கள். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி. 79 பாருங்கள். இது வந்து புக் பேக் கொஸ்டின். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எழுதுகிறோம். ஸோ சரியாக அந்த அரேஞ்ச் பண்ணி எழுதணும் சொற்களை, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். 180வது கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை. இது வந்து அதாவது ஒரு குரல் வந்து கரெக்டாக அமைச்சிருக்கணும் அந்த வடிவத்தில். மேலே இருக்கிற கொஸ்டின் மாதிரியே தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 81 அகரவரிசை. ஆப்ஷன் ஏ. 82 திராவிடம் என்னும் சொல்லி முதன்மையாக குறிப்பிட்டவர் குமரியிலப்பட்டார். இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், டேரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள். நாயக்கர் கால சிற்பக்கலை எடுத்துக்காட்டாக நிகழ்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. திருச்சி திருவரங்கம் கோயில் தான். நிறைய பேர் ராமேஸ்வர கோயில்னு சொல்கிறாங்க, பட் திருவரங்கம் கோயில் தான் கரெக்டு. இது வந்து டவுட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 கொஸ்டின் வரைக்கும் டவுட். ஓகேங்களா? அடுத்து தேவத்தும்பி எந்த ஆட்டத்திற்குரியது கேட்டிருக்காங்க. தேவத்தும்பி தேவராட்டம். தேவாட்டம் ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்து பாருங்கள். மடி அண்ணா பற்றி புனலிடை மூங்கில். இந்த குறள் வந்து நம்ம அண்ணா வந்து தம்பிக்கு எழுதுன அந்த குறள் பொங்கலுக்கு எழுதியிருப்பார். ஸோ அந்த கடிதத்தில் வந்து இது இருக்கும். ஸோ ஓகேங்களா? 85 ஆப்ஷன் பி.
86 பாருங்க. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிற்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. கும்பகர்ணன் வந்து எழுப்புறக்கு ஒரு நிறைய ஊர்லேருந்து கூடி வந்து மத்தளம் அடிப்பாங்க அவர் காதில். ஸோ வந்து அந்த காட்சி வந்து எப்படி இருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து 187 பாருங்கள். மெய்ப்படிமம். இந்த படிமம் வந்து 12th புக்கில் இருக்குங்க. ஸோ வந்து 12th புக்கில் இது வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது மெய்ப்படிமத்துக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மெய்ப்படிமம் ஆப்ஷன் பி. 87 ஆப்ஷன் பி. 88 பாருங்கள். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லூதிரன். ஓகேங்களா, அவர் தான் அதை இயற்றிப்பார். 188 ஆப்ஷன் பி. அடுத்து சிதவல் எனும் சொல்லின் பொருள் தலைப்பாக. இது டேரக்டான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். அடுத்து 190வது கொஸ்டின் பாருங்கள். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விற்று இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து தன்வினை வாக்கியம். சரிங்களா, 190 ஆப்ஷன் டி. அடுத்து 191 பார்த்துங்க. இது வந்து இந்த தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், இது வாக்கியம் ப்ளஸ் வினா, இதை பற்றி ஒரு 5-6 கேள்வி வந்துருச்சு. ஸோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்த எக்ஸாம் வந்து நம்ம போகிறக்குள்ள இந்த தன்வினை வாக்கியம் இதெல்லாம் இன்னும் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 191 ஆப்ஷன் சி. 192 பாருங்கள். குமரன் மலையில் நனையாமல் இல்லை. இது வந்து பொருள்மாலா எதிர்மறை தொடர். 193 கொஸ்டின் பாருங்கள். அரை என்ன சொல்லி வினையாளையும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அரைந்தவர் ஆப்ஷன் சி. அடுத்து 94 வந்து தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரவும் பகல் கரெக்டான ஆப்போசிட் தான். தன்மை வெண்மை அது கரெக்டான ஆப்போசிட் தான். விருப்பு வெறுப்பு கரெக்டான ஆப்போசிட் தான். அகலாது போகாது இது வந்து கரெக்டாக பொருள். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து தவறு. 194 ஆப்ஷன் பி. 195 ஆப்ஷன் டி பிரித்தெழுதுக. சரிங்களா. 196 அது வந்து ஆப்ஷன் டி. 197 அது வந்து திருவிக்க எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மனுமுனை கண்டக வாசகம் வந்து எழுதலை. சரிங்களா, இது வந்து வள்ளலாருக்கு எழுதியிருப்பாங்க. அடுத்து இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்கள். விலங்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர்னா லில்லியன் வாட்சன். ஓகேங்களா. அடுத்து 199 கொஸ்டின். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி முதல் புதினம். புலம்பெயர் தமிழர்களே தெரியும் புயலில் ஒரு தோணி. பா சிங்காரம் அவர்கள் எழுதியிருப்பார். இது ஒரு டேரக்டான கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. தமிழ் நாடகக்கலையின் பெர்னாசா என்று அழைக்கப்படுவது அண்ணா என்று என்று கூறியவர் யாருங்கிற. அண்ணா வந்து தமிழ் நாடகக்கலையின் பெர்னாசா அண்ணா சொல்லி யார் குறிப்பாக கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி கல்கி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இதோட முடிஞ்சு. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம கட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் கட்டாக வந்து கிளியராக வந்து எவ்வளோ மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நம்ம கட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து கிளியராக போடலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.